மா வாப்பா நம்ம பீட்ரூட் கூட்டு எடுக்கலாம்னு இருந்தோமே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. சரிம்மா. என்ன கஞ்சி குடிக்கிறீங்களா? என்ன குடிக்கலையா நீங்க? இல்ல ஆறிடுச்சு, இங்க வச்சு இந்த சூடா இருந்ததுன்னு சொல்லிட்டு சரிம்மா குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாங்கம்மா எல்லாரும் கஞ்சி குடிக்கலாம். டெய்லி கவுர் மாவு கஞ்சியா குடிக்கிறது ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அருவி. அதுல கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, உடச்ச கடலை, அப்புறம் கொஞ்சம் என்னவோ போட்டங்கம்மா. அப்படிதான் கவனம் வர மாட்டேங்குது, மருந்து இதெல்லாம் வறுத்து போட்டு இதுல அரைச்சி வச்சிருக்கிறோம். அரைச்சி கொஞ்சம் பால் ஊற்றி கொடுத்தேன். கொஞ்சம் இன்னைக்கு நாட்டு சக்கரை கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு கொடுத்து கொஞ்சம் டேஸ்டா இருக்குதுமான்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் நம்மளும் ஒரு கிளாஸ் வச்சுக்கிறோம். ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் தேவையான பொருள்லாம் இதை எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. பீட்ரூட் கொடுத்தா செய்ய போறோம். இந்த கஞ்சி நம்ம டெய்லியுமே குடிச்சிருதுங்க. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் பால் மாதிரின்னு கஞ்சி காசாம விட்டோம்னா உடனே கால் வலிக்கிற மாதிரி, கை வலிக்கிற மாதிரி, இது எல்லாருமே அருவியும் சொல்லுவாப்புல. எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும், அம்மாவும் சொல்லுவாங்க. அதனால நம்ம சரி சந்தியா கூட இங்க வந்து பழக்கம் ஆயிட்டாங்க. அவங்க ஊர்ல குடிக்க மாட்டாங்களா, இங்க வந்து பழக்கம் பண்ணிட்டோம். இது குடிச்சிருந்தா அவங்க தூங்கி எழுந்தோம்னா அத்தை கஞ்சி வச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. அதனால டெய்லியுமே ரெடி பண்ணி குடிச்சிருதுங்கம்மா. நீங்களும் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கஞ்சி வச்சு காலையில குடிச்சிட்டு அப்புறம் வேலை பாருங்கம்மா. பீட்ரூட் கூட்டு வீடியோ போடுங்கம்மான்னு கேட்டிருந்தாங்களம்மா, அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா, அதுதான் ரெடி பண்ணி இருக்கிறோம்ப்பா. எப்படி செய்யலாம்னு பாத்துடலாமா? தேவையான பொருளா பாத்துடலாம். பாத்துடலாம்ப்பா. நம்ம பாத்தீங்கன்னா இந்த குட்டி கிளாஸ்ல தாங்க கடலை பருப்பு எடுத்துக்கிறோம். ஊற வச்சிட்டோம். சரி சீக்கிரம் ஊற வச்சிட்டோம்னாக்கா எவ்வளவு நேரமா ஊற வச்சீங்க? ஒரு மணி நேரம் இருக்கும்பா. நல்லா ஊறிச்சுனாக்கா சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக ஊற வச்சுட்டோம். நம்ம சிறுபருப்பு கூட போட்டுக்கலாம், வேணும் அதுவும் போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம கடலை பருப்பு தான் போடுறோம். சிறுபருப்புனா ஊற வைக்க வேண்டியதே இல்லை. நம்ம அப்படியே பீட்ரூட் கொஞ்சம் லேட் ஆகும் வேகறதுக்கு, அது கூட அப்படியே ஊற வச்சு அப்படியே போட்டுக்கலாம் அப்பவே உடனே. இது கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால ஊற வச்சிருக்கிறோம். அதுக்கு நம்ம பீட்ரூட் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு 3 எடுத்து வச்சுக்கிறோம். 2 சின்ன வெங்காயம், 2 குட்டி குட்டியா 2 வெங்காயம் எடுத்துக்கிறோம். பூண்டு எடுத்துக்கிறோம். தக்காளி எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம், அதுக்காக தேங்காய் வச்சுக்கிறோம். எண்ணெய், கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போடலாம், ஒரு 2 போடலாம். பச்சை மிளகாய் வேணா கூட போட்டுக்கலாம், அதெல்லாம் நம்ம விருப்பம் தாங்கம்மா. அப்புறம் மிளகாத்தூள் போட போறோம். சும்மா கொஞ்சம் தாளிக்கு 2 மிளகாய் போடுறோம். நம்ம வீட்டு மிளகாத்தூள், அது வீட்டு மிளகாத்தூள்ப்பா, நம்மளே அரைக்கிறது வீட்டுல எல்லாம். சீரகம், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சிடலாம்ப்பா. ஊற வச்சுக்கிற கடலை பருப்பு இந்த குட்டி குக்கர்ல போட்டுக்கலாங்கம்மா. கடலை பருப்பு கழுவிட்டு ஊற வச்சிருந்தோம். அந்த தண்ணியே நல்ல தண்ணி தான் இது, அதையே ஊத்திக்கலாம். இதுல 1 கிளாஸ் இருக்குது தண்ணி, இதுல ஊத்திக்கலாம் தண்ணி. நல்லதாமா இது? அதே ஊற வச்சது ஊற வச்சிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டோம். இப்பதானே ஊற வச்சேன் 1 மணி நேரத்துக்கு முன்ன. அதனால அந்த தண்ணியை கழுவாம ஊற வச்சிருந்தா அந்த தண்ணி நம்ம ஊத்திடணும். அதனால நல்ல தண்ணி நம்ம கழுவிட்டு தான் ஊத்தி வச்சிருக்கோம். கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஒரு 3/4 கிளாஸ் ஊத்துறீங்க? அது இல்லாத ஊத்துறேன்ப்பா. இப்ப நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணி இதுலயே போட்டுக்கலாமா? சரிம்மா. 3 பீட்ரூட் எடுத்துருக்கீங்களாமா? 3 எடுத்து நம்ம இஷ்டம் தான்ப்பா. நம்ம நிறைய போட்டுக்கலாம், நிறைய போட்டுக்கலாம். கொஞ்சமா வேணா கொஞ்சமா போட்டுக்கலாம். நல்லா சவசவன்னு நல்லா இருக்குமா? நல்லா இருக்குதுப்பா. அன்னைக்கு பீச் இது போனோம் இல்லையா, பீச்சுக்குன்னு சொல்றேன்ப்பா. நம்ம அன்னைக்கு பாரிஸுக்கு போனோமே, அங்க வாங்கிட்டு வந்தோம். காயெல்லாம் கம்மியா இருந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க. 10 ரூபாய் ஒரு கவருன்றதால. இங்கெல்லாம் வீட்டாண்டெல்லாம் 20 ரூபா ஒரு கவருன்னு வாங்க. அங்க 10 ரூபாய் இருந்தாங்கப்பா. நம்ம சுத்தமா இப்ப கழுவிட்டு ஊற வச்சிருக்கோம் இல்லையா கடலை பருப்பு, அதுல கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பொடியா கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பீட்ரூட் இந்த கடலை பருப்பா கூடவே போட்டு வேக வைக்கலாம். நமக்கு பிடிச்ச சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசா வேணும்னாலும் பொடிசா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பொடியா கட் பண்ணா நல்லா இருக்கும், கூட்டு இல்லையா. காட்டுங்க அந்த பொடிசு எவ்வளவு பொடிசா கட் பண்ணி. இந்த அளவுக்கு போடுறோம் நம்ம. ஜனம் கூட இல்ல, மெலிசா தான் போடுறீங்க. மெலிசா தான்ப்பா. நம்ம இப்ப அரிஞ்சு பீட்ரூட் அரிஞ்சு இந்த கடலை பருப்பா கூட போட்டோம். நம்ம இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம ஒரு தக்காளி 1 வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம், கொஞ்சம் தான் இருக்கு, அதனால 1 வெங்காயம் 1 தக்காளி போட்டுக்கலாம். நிறைய கூட செய்யும் போது நிறைய வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். இப்ப ரொம்ப புளிப்பு ஆயிடும் கொஞ்சன்றதால. இந்த அளவுக்கு தான் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த அளவுக்கு 1 வெங்காயம் 1 தக்காளி இருந்தா போதும்.
நம்ம கூட்டுலயே போட்டு வேக வச்சிடலான்றீங்களா? அப்ப தனியா வெங்காயம் தக்காளி வதக்கி செய்யலையா இன்னைக்கு? வதக்கி கூட செய்யலாம், வதக்கி கூட போடலாம். ம். நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப எண்ணெய் வேணாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் இதுவும். அதனால கூடவே வேக வச்சிருவேன். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி இதுலயே போட்டு வேக வச்சு நம்ம வேணும்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கூட வதக்கி கூட போடலாம். நம்ம பழமா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா இருக்கும். பழமா தக்காளி இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்காக பழமா வாங்கி போட்டுறது. போதுமாமா? ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதும்ன்றீங்க கூட்டுக்கு? போதும்பா, இது போதும். நம்ம பாத்தீங்கன்னா பருப்பு பீட்ரூட் எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, அதனால இதுவே நிறைய ஆயிடும். அதனால இந்த டேஸ்ட்டுக்காக இதை போடுறோம், நல்லா இருக்கும். இந்த பீட்ரூட் கூட்டுலாம் ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாங்கம்மா. ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது. அதனால இது நம்ம அடிக்கடி செய்வோம். இந்த பீட்ரூட் கூட ஈஸியா செஞ்சிருவோம். அதுதான் வதக்காமலாம் கூட இப்படியே அரிஞ்சு போட்டு இப்படியே செஞ்சிடுறது ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லையா. அதனால இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சிருவேன். சிறு பருப்பு போட்டு செய்வேன், இந்த மாதிரி கடலை பருப்பும் போட்டு செய்வேன். நம்ம இப்போ கூட கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க காரம். நம்ம இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் அப்புறம் கூட செக் பண்ணிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் வேணும்னாக்கா. நம்ம இப்போ இதெல்லாம் போட்டு ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட் வேகிறதுக்குள்ள இந்த பூண்டெல்லாம் உரிச்சு இடிச்சு வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்கம்மா. தேங்காய்லாம் கூட கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா பூண்டெல்லாம் உரிச்சு குத்துருவாங்க. அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து கூட கேட்பாங்க, எதனா கொடுக்குறியாம்மா பூண்டு வெங்காயம் எல்லாம் உரிச்சு தட்டான்னு கேட்பாங்க. நான் தான் வேணாம்மா பரவாயில்ல நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு. அவங்க அங்கே வேலை செஞ்சுட்டு வராங்க இல்லையா. தோல்லாம் எடுக்காம அப்படியே நசுக்கிட்டு தோல் எடுத்துக்கலாம்ப்பா, ஈஸியா வந்துடும்ல. ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி தோல்லாம் கூட உச்சி இருக்க மாட்டேன். அப்படியே எடுத்துன்னு வந்து தோலோட நசுக்கி அப்படியே போட்டுருவேன். அது கூட நல்லா இருக்கும். நல்லா ரொம்ப வாசனை, இன்னும் அதிகமான வாசனை வர மாதிரி இருக்கும். ஏமா தோலை எடுத்துட்டு தானே எப்பவுமே போடணும்? அதான்ப்பா, அவசரமா நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு உரிக்க முடியாது. அதனால கொஞ்சம் டக்குன்னு எடுத்து இப்படி இடிச்சு தோலோடு போட்டுருவோம். அதுவும் நல்லா இருக்கும். அருவம் நல்லா கழுவி வச்சிருவீங்களா? முடிஞ்சிச்சு அவ்வளவுதானா? இந்த கருவேப்பிலை கட் பண்ணி பீட்ரூட் அரிஞ்ச இல்லையா, கலரா இருக்குது. ஆமா ஆமா கரெக்ட். சரிம்மா, கருவேப்பிலை கொஞ்சம் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. இது குட்டி குட்டி கருவேப்பிலையா இருக்குது. அப்படியே கூட போடலாமா கருவேப்பிலையா? அப்படியே கூட போடலாம். சரி, ஒரு சின்னதா ஒரு கட் பண்ணிக்கிறப்பா. சரிம்மா, பூண்டும் உரிச்சு எடுத்தாச்சு. ஆமாப்பா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தான் இருக்கா? கொஞ்சோண்டு கொத்தமல்லி தான் இருக்கு. காஞ்ச மிளகாய் என்னமா பண்ண போறீங்க? இது சும்மா ஒண்ணும் இல்ல, காரம் கூட உரைக்காது. தாளிக்கும் போது 2 போட்டுக்கலாம்பா. காரத்துக்கு ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டுருக்கோம். இது சும்மா போட்டோம்னா எப்பவுமே நான் ஏதாச்சும் பண்ணும்போது 2 மிளகாய் போட்டு அப்படி வறுத்து போட்டுக்கணும், அழகாவும் இருக்கும் பாக்கிறதுக்கு. அதுக்காக தேங்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி இதை போட்டு நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். கூட்டுக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட்ல பட்டுச்சாமா? பீட்ரூட் பக்கத்துல வச்சிருந்தனியா, அது தேங்காய் துருவி போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். இப்ப அருவமனை கட் பண்ணிட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். துருவ டைம் இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு ஓட்டிடணும். ஓட்டிடுறோம். அதுக்காக தேங்காய் கூட அவ்வளோ ஒரு நாளைக்கு போட மாட்டேன். அது நம்ம விருப்பம் தான். தேங்காய் போடாது கூட ஒரு தேங்காய், சில தேங்காய் கூட பிடிக்காது இல்லையா, அதனால அப்படியே கூட சாப்பிடலாம். அதுவும் நல்லாவே இருக்கும். விசில் வந்து பொங்கல் வருமா? வாட்டம் பாபா அப்படிதான் வரும். இந்த குட்டி குக்கர் வந்து இந்த மாதிரி பொரியலுக்கு கூட்டுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குது. அதனாலதான் இதை வச்சு பண்ணிக்கிறதுக்குமா. பொங்கறது கூட அழகா இருக்குமா, கலரா வருது இல்லையா. நம்ம சின்ன பக்கம் தான் வச்சிருக்கோம், சின்ன தீலையே. விசில் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துடும். ஆனா பார்த்தா சீக்கிரம் பார்த்தா வேகாத மாதிரி இருக்கும் பருப்புலாம். நீங்க உங்க குக்கர்ல எத்தனை விசில் வேக வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரும் ஒரு விசில் ஒரு மாதிரி வரும். நம்ம அதுக்குள்ள தேங்காவை நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம், கூட்டுக்கு ஊத்துற மாதிரி. இந்த மாதிரி அரைஞ்சிருக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம்.
நம்ம அப்படியே தேங்காயிலே தண்ணி விட்டுட்டோம்னா அரையவே அரையாது. தேங்காயா இருக்கும். எப்பவுமே எதுக்கு அரைச்சாலும் முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டோம். ரொம்ப நைஸா பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம். கூட்டுக்கு இந்த மாதிரி அரைச்சாவே போதும், நல்லா இருக்கும். அம்மா தயிர் வாங்கி வந்திருக்கீங்க? ஆமாப்பா, இன்னைக்கு குழம்புலாம் வைக்கல, சரி தயிர் சாதம் கலரி கொடுத்துடலாம். உங்களுக்கு தயிர் சாதம் செய்துடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாப்பாடு வேக வச்சிருக்கிறேன்ப்பா. நம்ம சாப்பாட்டு அரிசியில தான் பண்ண, பச்சரிசியில பண்ணல. சரிம்மா. அதனால இந்த மாதிரி வேக வச்சுட்டேன் சாப்பாட்டை. நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லை. இந்த தயிரை ஊத்தி உப்பு போட்டு உங்களுக்கு இது மாதிரி தான் நீங்க கொடுக்க போறேன். பீட்ரூட் வெந்துட்டு இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ணி கலக்கிடலாம் அந்த ப்ரெஷர் இறங்குறதுக்குள்ள. சரிம்மா. கத்திரிக்கோல் சைஸ் போதுமா? சின்னது இது துணி தைக்கிற கத்திரிக்கோல் இல்லப்பா. துணிலாம் தைப்பீங்களே, அவ்வளவு பேர் சேர்த்தா இந்த இதுல கட் பண்றீங்களேம்மா? கத்திரிக்கோல் இல்லப்பா. ஜெயஸ்டி வாங்கி வந்து கூட இந்த ஆணி கூட இந்த ஆணில மாட்டி நூல் கட்டி கூட வச்சுட்டு போனாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா அதை கூட எடுத்துன்னு போயிடுவாரு. மீசெல்லாம் நான் கட் பண்றதுக்கு வேணும் பாத்ரூம் வேண்டாங்க எடுத்துன்னு வச்சுக்குவாரு. அதனால சரி கத்திரிக்கோல எத்தனை வாட்டி வாங்கி போதாலும் நீங்க வச்சிருக்க மாட்டீங்க அப்படின்றாங்க. சரி, நம்ம வீட்டுல டைலர் மிஷின் இருக்குது. அதுல அரவிந்தும் தைப்பாரு, சந்தியாவையும் தைப்பாங்க. அவங்க துணியை யாருக்கும் வெளியில தைக்க மாட்டாங்க. இவங்க துணியெல்லாம் அவங்க தேவையான மாதிரி கொஞ்சம் தையெல்லாம் அடிச்சு போட்டுக்குவாங்க. அந்த கத்திரிக்கோல் தான் எடுத்துன்னு வந்துட்டோம். தயிர் சாதத்துக்கு பீட்ரூட் பொரியலாமா? நல்லா கலர் கலரா இருக்க போகுது. இன்னைக்கு எதுவும் செய்யலப்பா, நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டா எழுந்துட்டேன். அதனால சரி இது மட்டும் பண்ணிடலாம். 2 தயிர் ஃபுல்லா ஊத்துனாதான் கரெக்டா இருக்கும் போலமா? அப்படியா? சரி, பாத்துட்டு விட்டுக்கலாம்ப்பா. இந்த தயிர் சாதத்துல பழங்கள்லாம் போட்டு பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது பார்க்க அழகா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பச்சை கலர் திராட்சை, கருப்பு கலர் திராட்சை, மாதுளம்பழம் இதெல்லாம் போட்டு செஞ்சா ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். உப்பு போட்டு திட்டமா கலக்கிக்கலாம்ப்பா. தயிர் சாதத்தை ரெடி பண்ணிட்டோம். எடுத்து வச்சுட்டு பீட்ரூட்டை தாளிச்சிடலாமா? சரிம்மா, தாளிச்சிடலாம். நம்ம வீட்டோட டைனிங் டேபிளே இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. மேலதான் வச்சிருவாங்க சமைச்சு எல்லாத்தையும். இங்க டக்குனு இப்படி வச்சுக்கிறது இடம் பத்தாதுன்னா அங்க எடுத்து வச்சுக்கோ. அதுதான் இந்த இடத்துல எதுவும் அவ்வளவு வச்சுக்க மாட்டேன். காலியா வச்சிருக்கு. இங்க எடுத்து வச்சுக்கிறதுங்கம்மா. நம்ம வெந்துச்சான்னு பாக்கலாமா? நல்லா வெந்துச்சு போலமா? அழகா வெந்துருச்சு. நம்ம நல்லா கரண்டி வச்சே நல்லா இப்படி அழுத்தி விட்டுக்கலாம். அப்படியே வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம் உதிரியா. இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி குழஞ்சி இருக்கணும்னு சொன்னா நம்ம கரண்டி இருக்கணும் இல்லையா, குழி கரண்டி, அதை வச்சு இப்படி அழுத்தணும்னா இந்த மாதிரி குழஞ்சிரும். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். நான் அழுத்தி விட்டுக்குவேன். நம்ம கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நிறைய வெங்காயம் இந்த கலையில இதுலயே போட்டுட்டோம். அதனால கொஞ்சமாவே ஊற்றிக்கலாம். இது நம்ம வெங்காயம் தக்காளியே காணாம போயிடுச்சு சுத்தமா. அழகா இது நல்லா குழஞ்சிடும். அந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பச்சையா போட்டோம்னா நல்லா அந்த புளிப்புலாம் அழகா இதுல இறங்கி நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து இதுல போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டு வச்சிருக்கோம் இல்லையா, பூண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால பூண்டு முடிஞ்ச வரைக்கும் நிறைய கூட போட்டுக்கலாம். எல்லா குழம்புலயும் பூண்டு நல்லா சேர்த்துக்கணுமா. கூட நம்ம காஞ்சி மிளகாய் வச்சிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம காரம் இதில் போட்டுருக்குறோம். காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய் வேணும்னா அந்த தேவையான அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக இதில் பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம் தான் பெருங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம். நான் ஒரு நாளைக்கு போட கூட மாட்டேன். ஒரு கூட்டில் அம்மா வந்து போட்டிங்கன்னா அம்மா சொல்லுவாங்க ஏதோ ஒரு வாசனை வர மாதிரி இருக்குதுமான்னுவாங்க. அதனால அவங்களுக்காக பண்ணும்போது ஒரு நாளைக்கு போட கூட மாட்டேன். இப்போ நல்லா வதங்கிச்சு. நம்ம இப்போ வச்சிருக்கோம் இல்லையா பீட்ரூட்டு, இதெல்லாம் போட்டுக்கலாம். சின்ன தீயாவே வச்சுட்டு போட்டுக்கணும். கூடவே கொஞ்சம்
தண்ணி விட்டு நம்ம இப்படி அலசி இதில் ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணியில எதுவும் உள்ள இல்லாமா? இல்லைப்பா, நம்ம அங்கே ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணியே கரெக்டா இருக்கு. லைட்டா இப்ப நம்ம தண்ணி போட்டு அலசி ஊத்திருக்கோம். ஏன்னா கூட்டுக்கு வந்து ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது இல்லையா, தொட்டு தானே சாப்பிட போறோம். நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க இல்லையா தேங்காய் பேஸ்ட், அது போட்டுக்கலாம்ப்பா. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குது பாத்தியாப்பா. சூப்பரா இருக்குமா. அது பார்க்கும்போது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். இது இந்த மாதிரி பண்ணோம்னாக்கா அதுக்கு தான் அடிக்கடி கூட்டு இந்த மாதிரி வச்சிருவேன். எந்த பொரியல் சேர்ந்தாலும் அப்படி கொஞ்சம் ஒரு கூட்டம் அடிக்கடி வச்சிருந்து, பீட்ரூட் கூட்டு கூடவே எடுத்து சாப்பிட்டுருவாங்க. உடம்புக்கு நல்லது இல்லையா, ரத்தம்லாம் இல்லைன்னா கூட நமக்கு ரத்தத்துக்கு ரொம்ப நல்லது இந்த பீட்ரூட் கூட்டு. அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சுலமா. தேங்காய் ஊத்திட்டோம் இல்லையா, அந்த ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம்ப்பா. அந்த நேரத்துல உப்புலாம் கூட செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம், இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தேங்காய் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிச்சு பச்சை வாசனை போற வரைக்கும் இப்போ நம்ம இறக்கி வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இந்த கடலை பருப்புன்றதால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது அப்படியே இருக்க ஆரம்பிச்சிருக்குங்கம்மா. இந்த மாதிரி கல் மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி லூஸா இருந்தாவே போதும், நல்லா இருக்கும். ஆவி பறக்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுமா. அழகா இருக்குன்ட்டு 2 காஞ்ச மிளகா போட்டா அது ஊற்றும் போது உள்ள போயிடுச்சு. மேலே எடுத்து வைக்கலாம்னு தேடிங்கிறேங்கம்மா. இந்த இருக்கு பாருங்கம்மா, இங்க எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம கொத்தமல்லி கழுவி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த கொத்தமல்லியை நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்கம்மா. அழகா பீட்ரூட் கூட்டு செஞ்சுட்டோம். இன்னொரு நாளைக்கு கூட நான் உங்களுக்கு சிறுபருப்பு கூட்டு எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்டுறேன். வாங்கம்மா, எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.